வணக்கம் நண்பர்களே, முக்கியமான செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2008 அகமதாபாத்தில் தொடர் குண்டு வெடிப்பு நடந்துச்சு. 56 பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க. 200க்கும் மேற்பட்டோர் அந்த சீரியல் பாம் பிளாஸ்டில் படுகாயம் அடைஞ்சாங்க. அதனுடைய குற்றவாளிகளுக்கு குஜராத் நீதிமன்றம் மரண தண்டனையை உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கார்டை படித்தோம்ல. அதனுடைய ஒரு ஷாக்கிங்கான பின்னணியை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் சொன்ன மாதிரி 2008 நடந்த இன்சிடெண்ட் இப்போ 2026 எவ்வளவு லேட்டு பாருங்க. ஹைகோர்ட்டு இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தினது எவ்வளவு லேட்டாக இருக்கு பாருங்க. இதுக்கு முன்பாக 2022 சிறப்பு நீதிமன்றம் 38 பேருக்கு மரண தண்டனை, 11 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்தாங்க. இந்த கேஸ் விசாரணையில் மொத்தம் 78 பேர் மேலே குற்றம் சாட்டப்படுது. கோர்ட்டில் கேஸு ஹியரிங்கெல்லாம் நடந்து கடைசி கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்ட 78 பேரில் 49 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு நீதிமன்றம் அறிவித்து, அந்த 49 பேரில் 38 பேருக்கு மரண தண்டனை, 11 பேருக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இது 2022. இன்சிடென்ட் நடந்தது 2008. சிறப்பு நீதிமன்றம் கேஸை விசாரித்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பீரியட் எடுத்திருக்கு? 14 வருஷம் எடுத்திருக்கு. சிறப்பு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேல்முறையீடு பண்ணி ஹைகோர்ட்டில் விசாரணை, அதுக்கு ஒரு 4 வருஷம். 2026 இப்போ தான் சிறப்பு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை உறுதிப்படுத்தியிருக்காங்க. சரி, இப்போ 38 பேரை உடனே தூக்கில் போட்டுருவாங்களா, மரண தண்டனை விதிச்சிருவாங்களா அப்படின்னா அங்கேயும் சிக்கல். இப்போ இவங்க என்ன பண்ணுவானுங்க, சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸை விசாரித்து முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ கேள்விக்குறி. சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டுடைய இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தினாங்கன்னா அடுத்து பிரசிடென்ட் கிட்ட கருணை மனு எழுதுவானுங்க. அதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அப்போது 2008 நடந்த இந்த குற்றத்துக்கு தண்டனை எப்போ கிடைக்கும்? 2030-35 போயிடும் நினைக்கிறேன். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். அதனால் ஒரு குற்றம் நடக்குதுன்னா உடனடியாக விசாரணை நடத்தி அதற்கான தண்டனை விரைவாக கிடைச்சா மட்டும்தான் மக்கள் மத்தியில் நீதித்துறையின் மீது நம்பிக்கை வரும். அதனால் மிக முக்கியமான ரீஃபார்ம் பண்ண வேண்டியது நீதித்துறையில் தான். மோடி கவர்மெண்ட்டு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வாங்க. ஒரு கேஸ்னா அதனுடைய விசாரணை காலம் இவ்வளவுக்குள்ளே தான் இருக்கணும், இதுக்குள்ளே விசாரணையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரணும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. கேஸை டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாவிகள் மேலேயும் பழி வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பல நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை மோடி கவர்மெண்ட்டு மிக விரைவாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் பல செக்டாரில் சீர்திருத்தங்கள் ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கிருக்காங்க. அந்த வகையில் நீதித்துறை, காவல்துறை விசாரணை, இதிலெல்லாம் பல சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதில் இன்னொரு விஷயம், அந்த சீரியல் பிளாஸ்ட் நடந்தது 2008 காங்கிரஸ் பீரியடு. மக்கள் பாதுகாப்பே இல்லாமல் இருந்த காலகட்டங்கள், அதெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்த காலகட்டங்கள். மோடி பிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பாம் பிளாஸ்ட்டு இது மாதிரியான செய்திகள்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. அப்பப்போ அங்கங்கே நடக்குது. ஆனால் காங்கிரஸ் பீரியடை கம்பேர் பண்ணும்போது வெகுவாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. செக்யூரிட்டி விஷயத்தில் நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க மோடி கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம சந்தேகப்படவே வேண்டாம். ரெண்டாவது, தினமலர் அண்ணாமலைக்கு எதிராக ஆர்டிக்கிள் எழுதிக்கிருக்காங்களா தொடர்ந்து. நாம் கூட நேற்று போட்ட வீடியோவில் ஒருவேளை தமிழக பாஜகவோட தினமலர் கை கோர்த்துட்டாங்களோ, ஒப்பந்தம் போட்டாங்களோ 2 பேரும், அண்ணாமலை இயக்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு நெகட்டிவ் செய்தியை பரப்பி விடுங்க அப்படின்னு நயினார் கும்பல் டீலிங் பேசிட்டாங்களோ அப்படின்னு நேற்று ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தோம். இப்போது தினமலருக்கே போய் ரைட்டர் பிரபாகர் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அந்த நெறியாளர் கேட்குறாங்க, ஃபெட்னா நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்துக்கிட்டதே தப்புன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இதில் அந்த நிகழ்ச்சியில் போய் தமிழர் இப்படி தான் அண்ணாமலை பேசுகிறாரு, பிரிவினைவாத அரசியலை நோக்கி அண்ணாமலை போறாரா அப்படின்னு நெறியாளர் கேள்வி கேட்டிருக்காங்க. யார்கிட்ட? ரைட்டர் பிரபாகர் கிட்ட. அவர் செக் வச்சிருக்காரு. முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபெட்னா அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலான தமிழ் சங்கம் கிடையாது, பல தமிழ் சங்கங்களுடைய கூட்டமைப்பு. கடந்த காலங்களில் அந்த ஃபெட்னாவில் இருந்த தமிழ் சங்கங்களில் ஒரு தமிழ் சங்கத்துடைய கை ஓங்கி இருக்கும், இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு தமிழ் சங்கத்துடைய கை ஓங்கி இருக்கும். அப்போது அந்தந்த தமிழ் சங்கங்களுடைய பொறுப்பில் இருக்கிறாங்களே அவங்களுடைய சித்தாந்தம், அவங்களுடைய ஐடியாலஜியை அந்த சங்கத்தின் மூலமாக ஃபெட்னாக்குள்ளே திணிச்சாங்க. இது கடந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் சமீப காலமாக நியூட்ரலாக இருக்கணும், ஃபெட்னா
அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களுடைய தலைவர்களுடைய ஐடியாலஜி ஃபெட்னா மேலே வந்து விழுகக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அந்த தெளிவுடைய நீட்சி தான் பிரதமர் மோடியை ஃபெட்னா வந்து சந்தித்தது, பிரதமர் மோடி ஃபெட்னாவுக்கு வாழ்த்து சொன்னது, அண்ணாமலை ஃபெட்னாவில் கலந்துக்கிட்டது அப்படின்னு பிரபாகர் அவர்கள் சம்பவம் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, அங்கே போய் தமிழ் தான் அண்ணாமலை பேசியிருக்காரு, இந்தியாவை பற்றியே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் கேள்வி கேட்டார். அதுக்கு ரைட்டர் பிரபாகர் சொல்கிறாரு, உங்ககிட்ட என்னை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பிரபாகர் யாருன்னு கேட்டால் நீங்கள் ரைட்டர்னு சொல்லுவீங்க. இதே என்னுடைய சொந்த பந்தத்துக்கிட்ட கேட்டால் பிரபாகர் யாருன்னு கேட்டால் இன்னாருடைய பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வித்தியாசம். நடக்கிறது தமிழ் விழா, தமிழர்கள் பங்கேற்கக்கூடிய விழா. அங்கே தமிழை பற்றி தான் அண்ணாமலை பேசுவார். எப்படி சொந்தக்காரங்கள்ட்ட போய் கேட்டால் இன்னாருடைய மகன் பிரபாகர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள்கிட்ட தமிழ் மொழியை பற்றியும் தமிழர்கள் பற்றியும் தானே அண்ணாமலை பேச முடியும், பேசுவார். இதில் என்ன தப்பு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு தினமலர் ஸ்டுடியோவுக்கே போய் பிரபாகர் சம்பவம் பண்ணியிருக்காரு. பிரபாகர் அவர்களுடைய வீடியோ கவனம் பெறுது. இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.